எல்லாருமே 100% எல்லாருமே ஃபுல்ஃபில் பண்ணி படத்தை எடுத்துட முடியாது. படத்தை பத்தி அவங்க கிட்ட பேசுறதுக்காக நாங்க வந்திருக்கோம். அது இதுல ஒரு போலீஸ் கேரக்டர் பண்ணிருக்காரு. அது அவரு பண்ண படத்துல மிரட்டுறோம் இல்லையா, அந்த மிரட்டல் வந்து வெற்றியா மாறி இருக்குன்னு சொன்னாரு. சரி ஓகே. அவங்க என்ன சொன்ன பிரதர் மேரேஜ் இருக்குன்னு சொன்னாங்க. இல்ல 1 மாசமாவே சொல்றாங்க அவங்க. அதை தாண்டி மீடியாவில் போய் சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. நேற்று மக்கள் ஃப்ரைடே ஒர்க்கிங் டேலே பெரிய சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அந்த சப்போர்ட் எங்களுக்கு அவங்க அங்கேருந்து மெசேஜ் போட்டாங்க. இந்த சப்போர்ட் எங்களுக்கு பெருசா இருக்கு. தேங்க்யூ. இல்ல திருத்திக்கிற மாதிரி இருக்குதுன்னா சொன்னா நம்ம கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிக்க போறோம். அதை தாண்டி எல்லாருமே 100% எல்லாருமே ஃபுல்ஃபில் பண்ணி படத்தை எடுத்துட முடியாது. ஆனா சில பேர் பர்பஸா பேசி அது ஒரு 1/2 மணி நேரம் பேசி அந்த படத்தை தாண்டி படத்துல இருக்கவங்களை பத்தி பர்சனலா பேசினா நம்ம பெருசா எடுத்து அவங்கள பாவமா தான் பார்க்கணும். ஏன்னா இதை வச்சு அவங்க பிரபலமாகணும்னு நினைக்கிறாங்களா என்ன, அவங்க நம்ம ஒரு பொருட்டா எடுத்துக்கிறது இல்லை. டீசெண்டான மிஸ்டேக்ஸ், ஆடியன்ஸ் ஃபீட்பேக்ஸ், ஏன்னா எல்லா படத்தையும் நம்ம வந்து லேர்னிங் தான். ஒரு படத்தை நம்ம அடுத்தது கற்றுது. ஏன்னா எவ்வளோ பெரிய படமா இருந்தாலும் மிஸ்டேக் சொல்லதான் செய்வாங்க. அதை நம்ம வந்து திருத்திக்க அடுத்த படத்தை மாற்றிக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். படம் ஸ்டார்ட் பண்ண உடனே படம் ஸ்டார்ட் பண்ணி படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. சில பேர் வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு கூட இருப்பாங்க. இவங்கெல்லாம் கூடவே படம் பிடிச்ச பிறகு டிராவல் பண்ணுறாங்க. இல்லை இவங்க என்ன சொன்னேன், இந்த படத்துக்காக சேர்ந்த கூட்டம் இல்லை, நம்ம பழகிறதுக்காக சேர்ந்த கூட்டம். இவங்க எப்பவுமே நம்ம டிராவலில் இருப்பாங்க, அடுத்த படத்தில் இருப்பாங்க. நம்ம படம் பண்றதுக்கு மேலதே இவங்க எல்லாமே நம்ம டச்ல இருக்காங்க. இல்லை படத்துக்காக இல்லை, இதுக்கு மேலே இந்த பழக்கத்துக்காக கூட்டம்னு சொன்னேன் இல்லையா, அதுதான்.